ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஃபைனல் டிசைன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெப்த்தாக மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க. டெப்த்தாக எப்படி பண்ணுறது, டெப்த்து ஹோல்டு இருக்க மாதிரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு போல்டு லெட்டரில் டைப் பண்ணிக்கிங்க, இல்லை உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கேரக்டரில் போய்ட்டு அது 120 இல்லைனா உங்களுக்கு என்ன மோஸ்ட்லி டெப்த்தாக இருந்துச்சுன்னா இல்லை மோர் பிளாக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதோடய ஃபீல் அப்போ தான் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை வச்சுக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர்லேயே கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதே கலரில் இப்போது டெக்ஸ்டோட கலரையும் மாற்றிக்கிங்க. அதை முடிச்சுட்டு நேராக எஃபெக்ட் போனீங்கன்னா 3Dன்னு ஒன்று இருக்கும். அதில் நேச்சுரல் பிலீவில் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் ட்ராவ் ஹிட்டன் ஃபேஸை வந்து டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டெப்த் அதிகமாக இருக்கும். பிளெண்டு ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 256 இல்லைனா அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா டெப்த்தில் வந்து ஒரு 64 வச்சுக்கிங்க. பொசிஷன் எங்கேன்னு கேட்கும். அது ஐசோமேட்டிக்கின் டாப்பில் கொடுத்தீங்கன்னா தான் லெட்டரோட டாப்பில் கிடைக்கும். ஸோ அதை எடுத்தால் தான் நமக்கு இந்த ஹோல் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு செலக்டில் இருக்கும். அப்படியே ஆப்ஜெக்ட் போயிட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரக்ட் டூ இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி எல்லாத்துக்கும் மேலே மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா டாப்பில் இருக்கிற அந்த கலர் பேட்டர்ன் மட்டும் செலக்ட் ஆகும். அதை கொடுத்து முடிச்சுட்டு கட் பண்ணிக்கிங்க. Ctrl+X கொடுத்து கட் பண்ணிக்கிங்க. காப்பி கிடையாது, Ctrl+X கொடுத்து கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல போயிட்டீங்கன்னா அதை பேஸ்ட் இன் பிளேஸ்ன்னு வரும். ஷிஃப்ட் Ctrl+V ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிங்க. அதை முடிச்சுட்டு இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. நான் தப்பாக பண்ணிட்டேன். இதே மாதிரி எதுவும் தப்பு பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டிங்கன்னா அந்த காப்பி பண்ணது அப்படியே தான் இருக்கும். திரும்பியும் Ctrl+Shift+V பேஸ்ட் பண்ணிக்கிங்க அதே இடத்துல. ஸோ இப்போ மேலே மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்போனண்ட் மாஸ்க்குன்னு சொல்லி காம்போனண்ட் பாத்துன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மேலே செலக்ட் ஆகிரும். ஸோ இப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை வந்து டெப்த் ஃபீல்டில் கொண்டு வரணுமோ, டெப்த் ஹோல்ட் ஃபீல்டில் கொண்டு வரணுமோ அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ணுங்கள். யாரும் வேணும் இல்லை. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.